guys, இன்னைக்கு நம்ம ஷீஸ் த ஒன் அப்படிங்கிற ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தனியாக அந்த ரூமில் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கை எங்கே போய் முடிய போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கரண்ட் வேறு போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு தான் இருட்டில் கண்ணே தெரியாது இல்லையா, அவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி நாளே சரியில்லை, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரூமுக்கு வெளியில் யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. அவங்க டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கூட வராங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் உள்ளே வந்திருப்பார். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் வின் நீங்கள் தானே, கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் ஆன் பண்ணுறீங்களா, எனக்கு வந்துட்டு நைட்டில் வந்து கண்ணு தெரியாது, இருட்டில் நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, உனக்கு தான் என்னை பிடிக்கல, கல்யாணத்தில் பாதியிலேயே ஓடி வந்தல்ல, எதுக்காக நீ என் ஃபேஸை பார்க்கணும், லைட்டெல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது, பேசு, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கோவமாக கேட்பாரு. நம்ம ஹீரோயின் பதில் சொல்லுவாங்க, இல்லை நம்மளோட இந்த மேரேஜ் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து பிரேக் பண்ணிடலாமா, இந்த மேரேஜே செல்லாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடலாம், இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுட்ருப்பார். இல்லை, நான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு வந்துட்டு கேரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் படிக்கணும், எனக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு ட்ரீம்ஸ்லாம் இருக்குது, எனக்கு இப்போது சுத்தமாக மேரேஜில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, என்னோட அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க வச்சாரு, அதனால தான் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாதிலேயே கூட ஓடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சொல்லு, எதனால் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னோட அப்பா என்னோடய ஃப்ரீடம்லாம் பறிச்சிட்டாரு, எனக்கு வந்துட்டு என்னோடய ஃப்ரீடம் வேணும், நான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய வந்துட்டு விஷயங்கள் இருக்குது சாதிக்கிறதுக்கு, எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் கூட பணம் தானே முக்கியம், அதனால தானே நீங்கள் மேரேஜ்க்கு கூட வரலை, அப்போ கூட ஏதோ ஒரு மீட்டிங் தானே அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்னை விட பெட்டராக சூப்பரான பொண்ணு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், அவருக்காக தான் வந்துட்டு நான் இதுமாதிரி வந்துட்டு மேரேஜ் விட்டு ஓடி போனேன், அவரால் தான் நான் வந்து ஓடி போனேன், எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பெட்டில் தள்ளிட்டு அவர் வந்துட்டு கிஸ் பண்ணிடுவார். நம்ம ஹீரோயின் பர்மிஷன் இல்லாமலே கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டு போயிடுவார். நாளைக்கு வந்துட்டு உன்னோட அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கோமா ரூமை விட்டு வெளில போயிடுவார். நம்ம ஹீரோயின் பேந்து முடிச்சுட்டு இருப்பாங்க. மிஸ்டர் வின் கிளம்பினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் என்ன இப்படி இருக்கான், பேசிட்டு இருக்கும்போது இப்படி அவன் கிஸ் பண்ணலாம், சரி ஏன்னா சைக்கோவாக இருப்பான் போலியே, பெரிய சைக்கோ கிட்ட தான் நம்ம மாட்டிக்கிட்டோம், எப்படியாவது இவன் கிட்டேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் நின்று புலம்பிட்டு இருக்காங்க. இதே டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவமாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணுவான், இது மாதிரி வா இந்த பாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டண்ட்டுமே அழிச்சுக்கிட்டு ஒரு பாருக்கு போயிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கும், அதனால தான் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துருந்துருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவனுக்காக தான் நான் மேரேஜ் விட்டு ஓடி போனேன்லாம் சொன்னதுனால நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ஏன்னா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காண்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அது மாதிரி அவரோட அசிஸ்டண்ட்டை வர சொல்லி சரக்கடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் புலம்பிட்டு அடிச்சுட்டு இருப்பாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொண்ணுங்களுக்குலாம் வந்துட்டு நல்லவனை பிடிக்கவே மாட்டேங்குது, இதுமாரி வந்துட்டு எவன் ஏமாத்துறானோ அவனை தான் வந்து நம்பி போகிறாளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலம்பிட்டு இருப்பான் அசிஸ்டன்ட் கிட்ட. அதுவும் உண்மைதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் பேசிட்டு இருப்பாரு. இங்கே நம்ம ஹீரோயினை காட்டும்போது நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா, உன்னோட பாய் ஃப்ரெண்டை நாளைக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது, நமக்கு ஏது பாய் ஃப்ரெண்டு, நம்ம வந்துட்டு கிராமத்தில் வாழ்ந்த ஆள், இந்த சிட்டியில் நமக்கு யாரையுமே தெரியாது, ஒரு ஃப்ரெண்டு கூட நமக்கு இல்லையே, நம்ம யாரை கொண்டு போய் அவன் முன்னாடி நிறுத்துறது, எப்படியாவது அவன் கிட்ட தப்பிச்சாகணும், யாராவது ஒரு ஆளை பிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டில் நம்ம ஹீரோட ஃபேஸ் மட்டும்தான் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட தானே பேசியிருப்பாங்க, காரில் வரும்போது பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா, சரி ஓகே அவன்கிட்டயே நம்ம ஹெல்ப் கேட்கலாம், அவன் தான் சொல்லியிருக்கானே ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா, சரி நம்ம அவன்கிட்டயே ஹெல்ப் கேட்கலாம், அவனோட நம்பருமே நம்ம கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க வந்து ஓசி சரக்குக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அடி போட்டுட்ருக்கோங்க. அடிச்சு உங்களுக்கு வெக்கமா இல்லையடி, ஓசி சரக்குக்கு வந்து இங்கே வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்களா, ஒழுங்கு மாதிரியே உங்கள் காசை கொடுத்து வாங்கி கொடுங்க இப்போங்கடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நோஸ்கர் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. இந்த அசிஸ்டன்ட் பார்க்கலாம், இந்த ஆள் என்ன இப்படி இருக்கான், இப்போலாம் இருந்தால் எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து கால் வந்துடும். நம்ம ஹீரோயினோட நேமை பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டி வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சேவ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, கால் வந்துட்டு இருக்கும் போதே அவரோட மொபைலை தூக்கி தண்ணியில் போட்டுருவார். அசிஸ்டன்ட் கத்திட்டு இருப்பாரு, பாஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மொபைலை தூக்கி தண்ணியில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவளுக்கு தான் என்ன பிடிக்கல, வேற
ஒருத்தன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, நான் இதுக்காக அவள் கால் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய குடின்னு குடிச்சிட்டு அவர் அந்த பார்லேயே மட்டையாகி விழுந்துட்டாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எகெயின் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொபைலை தண்ணியிலேருந்து எடுத்து மொபைலை சரி பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபோன் காலே அட்டன் பண்ணிடுறான். இதுமாரி அவர் ரொம்ப அதிகமாகவே குடிச்சிட்டாரு. இதுமாரி பார்லேயே வந்து மட்டையாக விழுந்து கிடக்குறாரு. நீங்கள் வந்து அழிச்சிட்டு போகிறீங்களா, உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருப்பான். ஓ அப்படியா, எந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவா இங்கே கண்ணை கூட திறக்க முடியல, அவரால் அவ்வளோ மட்டையாகி கிடப்பாரு. நம்ம ஹீரோயின் வரும்போது பாரில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இது மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது மிஸ்டர் வென் தான் வந்துட்டு அந்த மாஸ்டர், அதாவது நம்ம ஹீரோ தான் வந்துட்டு மிஸ்டர் வென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவன் குடிப்போதையில் இருக்கும்போதே இவன் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட காட்டலாம், இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இதுமாதிரி மட்டையாக இருக்கும்போதே அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை இப்படியும் அப்படியுமா எடுத்து நம்ம ஹீரோட மண்டையெல்லாம் உடச்சி கை காலெல்லாம் உடச்சி ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேரில் ரெகுலர் கட்டிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அசிஸ்டன்ட் வந்து அப்போ தான் பாத்ரூம்லேருந்து வெளியில் வருவான். அப்போ கூட நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே விட்டது நம்ம ஹீரோட மண்டை திரும்பவும் போயிட்டு பார்த்தீங்கன்னா சோஃபாலேயே அடிப்படும். நம்ம ஹீரோக்கா கண்ணை கூட திறக்க முடியல, என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்கிட்டே ஹெல்ப் கேட்டு நம்ம ஹீரோ கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறதுக்காக அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இதுமாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே அவனை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் பார்க்குறான், என்னடா இது இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ரூம் போட்டு நம்ம ஹீரோவை படுக்க வச்சுருக்கான். கீழே தரையில் தான் பார்த்தீங்கன்னா அவன் படுத்திருப்பான். மார்னிங் நம்ம ஹீரோ கண்ணை திறந்ததுமே அவருக்கு அவ்வளோ உடம்புலாம் வலிக்குது, தலைலாம் அவ்வளோ வலிக்குது, ஷோல்டரு ஹேண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வலிக்குது. ஏன்னா எனக்கு இப்படி வலிக்குது, நைட்டு என்னடா பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு புலம்பிட்டு இருப்பார். உடனே அசிஸ்டன்ட், ஐயோ நான்லாம் ஒன்றும் பண்ணல, என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு, எல்லாம் உங்கள் ஒய்ஃப் தான், உங்கள் ஒய்ஃபை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருப்பான். அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவருக்கு கால் வருது. நம்ம ஹீரோயின் கேட்டது தான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு சரி எனக்கு ஒன்றுமே புரியல, நைட்டு நீ வந்துட்டு என்னை மீட் பண்ணியா, என்னை என்ன பண்ண, எதுக்காக எனக்கு வந்துட்டு தலைலாம் வலிக்குது, ஷோல்டர்லாம் வலிக்குது, எனக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது இல்லை நேற்று தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் வந்துட்டு ரொம்பவே குடிச்சிருந்தீங்க, சரி உங்களை ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனால் வந்துட்டு என்னாலேயே முடியல, அதனால தான் உங்கள் அசிஸ்டன்ட்டையே உங்களை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்டருக்கு வராங்க. இதுமாரி நீங்கள் தானே கேட்டீங்க, இதுமாரி வந்து எந்த ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஹெல்ப் வேணும், கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வேறு உடம்புலாம் வலிக்குது இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீ மட்டும் என்ன ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா உன்னோட பாஸ் இருக்கார்ல, அதான் என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் வென், அவர்கிட்ட உன்னை பற்றி சொல்லிடுவேன், அதாவது நீ வந்து என்னை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படி இப்படின்லாம் நான் சொல்லுவேன், இப்படி தான் நான் போயெல்லாம் சொல்லி உன்னை பற்றி போட்டு கொடுப்பேன், அப்புறம் உன் வேலையே காலியாகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ கண்டுக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா அவர் தானே மிஸ்டர் வென்னே, அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அது கண்டுக்கிற மாதிரி இல்லை, நீ என்ன வேணால் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செல்லுக்குட்டி முதல்ல உன் மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஆன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க இல்லையா, நம்ம ஹீரோ பர்மிஷன் இல்லாமலே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இதனால தான் எனக்கு வந்துட்டு தலைலாம் வலிக்குதா, பாடி பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எது எப்படியோ நான் தான் வந்துட்டு அன்றைக்கே சொன்னேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வயசான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, அவன் பார்க்க கூட அசிங்கமாக இருப்பான், அவன் கூடலாம் என்னால் வாழ முடியாது, உன்னால் தான் என்னை ஹெல்ப் பண்ண முடியும், நீ மட்டும் என்னை ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னினா இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் என் ஹஸ்பண்ட்க்கு அனுப்பி விட்டுருவேன், அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, அவர் ரொம்ப ரொம்ப கோபமான ஆள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு காண்டாயிட்டு தான் இருக்குது, என்னடா இது எப்படி பேசிகிட்டு இருக்காளே, அவளோட ஹஸ்பண்டே நம்ம தானே, இப்போ வரைக்கும் அதை கூட தெரிஞ்சுக்காம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு இந்த ஊரில் ஒன்றை தவிர வேறு யாரையுமே தெரியாது, நான் எப்படி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பர்சனை அழைச்சிட்டு வர முடியும், தயவு செஞ்சு நீயே வா, என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லிட்டேன் இதுமாதிரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு, பட் ஆனால் வந்து எனக்கு யாரையுமே தெரியாது, தயவு செஞ்சு நீ வா, அவன் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறான், நீ வந்துட்டு மீட் பண்ணிட்டு மட்டும் போயிடு, எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நீ வந்து ஆக்ட் பண்ணால் போதும், இல்லைனா நீ ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபோட்டோவெல்லாம் நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சு தப்பாக சொல்லிடுவோம் உன்னை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கட் பண்ணிடுவார். கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அது ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா நேற்றுலாம் நம்ம ஹீரோ அவ்வளோ காண்டாக இருந்திருப்பாரு, எதனாலனா நம்ம ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது நம்ம ஹீரோயின் வந்துட்டு போய் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது
அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எப்படி நான் லுக்காக இருக்கேனா, ஹேண்ட்ஸமாக இருக்கேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் ஐயோ நம்ம பாஸ் எப்படி இருந்தவர் இப்போ இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டு இருப்பான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த சர்வெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. வந்துட்டு மேடம் என்னாச்சு, எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இல்லை இதுமாதிரி முக்கியமான ஒரு வேலையை நான் வெளியில் போக போகிறேன், நான் தான் சொன்னேன்னே நீங்கள் இனிமேல் என்ன மேடம்லாம் கால் பண்ணாதீங்க, என்னோட நேம் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் சொல்கிறாங்க. ஜியா யோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமை சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே மேடம் நான் ட்ரை பண்ணுறேன், இருந்தாலும் நான் அவங்கள மேடமில் தான் கூப்பிடணும், சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இதுமாரி வந்துட்டு சான்ஸ் சார் வந்து சொன்னார், ஒரு பார்க்குக்கு வந்து வர சொன்னார், ஏதோ ஒரு பர்சனை நீங்கள் அழிச்சுட்டு தான் சொன்னீங்களாமே, அந்த பர்சனை அழிச்சுக்கிட்டு அந்த பார்க்குக்கு போக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே பண்ணிடுவார். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டு எப்படியாவது அவனை வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு அந்த பார்க்குக்கு வர வச்சிடலாம், அவனை வந்துட்டு நம்ம மாதிரி மிஸ்டர் வெண்ணை மீட் பண்ண வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாஸ்டருக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. வீட்டு வாசலுக்கு வந்துட்டு ஏன்னா பிக்கப் பண்ணிக்கோ, நம்ம ஒரு பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு வந்து நிற்பார். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சர்வன் கிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார் லேடி உட்காந்துட்டு கிளம்பிடுவாங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ராப்பராக இன்ட்ரோ கொடுத்துறாங்க. என்னோட நேம் வந்துட்டு யோன் சியா, நீ வந்துட்டு என்னை சியான்னு கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். அது நான் உங்களுக்கு வச்ச பேர், உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது வேணா டார்லிங்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட நேமை சொல்ல மாட்டார். என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் எப்படி அவர்கிட்ட அப்புறம் இன்ட்ரோ கொடுக்குறது, உங்கள் பேரை சொல்லி தானே இன்ட்ரோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே என்னோட பேர் வந்து மிஸ்டர் வென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. சரி ஓகே நம்ம மிஸ்டர் வென்னு பேரை சொல்லிட்டு அவள் புருஷன் தான் நம்ம அவள் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரவாயில்லையே, அந்த கிராமத்தில் நிறைய பேருக்கு மிஸ்டர் வென் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சிருக்கானுங்க. நிறைய ஃபேமிலியோட லாஸ்ட் நேம் வந்துட்டு வெண்ணில் தான் முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேக்கு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் இவ்வளோ மக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்குக்குமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோயினே தான் நினச்சிக்கிட்டாங்க இதுமாரி நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு இவர் வந்து டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் நினச்சிட்டு பேசியிருப்பாங்க. அதனால இப்போ கேட்குறாங்க, சரி சொல்லு உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் பாஸ், நான் எம்ப்ளாய் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட எம்ப்ளாயாகவே இருந்துக்கிட்டு நீ எப்படி வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுற, உனக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, சரி ஓகே நீ அவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற, பட் ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு ஏஜ் ஆனவர், அக்லியாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கே, நீ நினைக்கிற மாதிரி அவர் அக்லியாக இல்லாமல் ஏஜ் ஆனவராக இல்லாமல் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக வந்துட்டு இருந்தார், சின்ன பையனாக இருந்தார் அப்படின்னா வந்துட்டு நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்றேன், முதல்ல என்னோட ட்ரீம்லாம் நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒருத்தனை வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொதப்பிடாத, ஹெல்ப் பண்ணு, அவன் வரும்போது வந்துட்டு சொதப்பாமல் ஒழுங்காக ஆக்ட் பண்ணு, எப்படியாவது வந்துட்டு என்னை வந்து இந்த மேரேஜ் வாழ்க்கையிலேருந்து காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் பதில் சொல்கிறாங்க, நீ தான் சொன்னல இது மாதிரி அவன் வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருந்தான், அக்லியாக இருக்க மாட்டான், ஹேண்ட்ஸமாக இருப்பான், வந்துட்டு ஏஜ் ஆனவன் கிடையாது அப்படின்னா அவன் எதுக்காக என்ன சூஸ் பண்ணணும், அவன் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கணும், நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே, எவ்வளவோ அழகாக பணக்கார பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க யாரையா சூஸ் பண்ணிக்கலாம்ல, அவன் எதனால் அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேபி அவனுக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ க்ளோஸாக வந்து சொல்லுவார். அதுமாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு க்ளோஸாக வந்ததால் உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏஞ்சிடுவாங்க. ஏஞ்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் லவ்வாக இருந்தாலும் ரெண்டு சைடுமே லவ் இருக்கணும், அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, எனக்கும் லவ் வரணும், ரெண்டு பேர் சைடுமே வந்துட்டு லவ் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு லாங் வரும், ரொம்ப லாங் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹக் பண்ணிப்பாரு. ஏன் இப்படி திடீர்னு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை சப்போஸ் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து வந்தான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இதுமாதிரி க்ளோஸாக இருந்தால் தானே அவன் நம்புவான், இதேமாரி வந்துட்டு நீ வந்து என்னை உண்மையாகவே லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புவான், அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து இப்போயே ஆக்ட் பண்ணலாம், ஆக்டிங்கில் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடி போயிடுவாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஹீரோயினை. பாத்ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிரரை பார்த்துக்கிட்டு ஐயோ கண்ணெல்லாம் சவக்கதி, கண்ணெல்லாம் சவக்கக்கூடாது, அவன் ஜஸ்ட் வந்து ஆக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான், நீயும் அதை மட்டும் தான் பண்ணணும், ஆக்டிங் ஒன்லி, வேறு எதுவும் கிடையாது, கண்ணெல்லாம் சவக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிரர் முன்னாடி அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் வருவாங்க. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பர்சனை கிராஸ் பண்ணி வரும்போது அந்த பர்சன் வந்துட்டு சியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் என்னடா அது அக்கா பேரை சொல்லி ஒருத்தவங்க
ஒருத்தன் கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் தான் மிஸ்டர் வின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பரவாயில்ல, இவன் அக்லியாலாம் இல்லை, ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், சின்ன பையனாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இந்த டைமில் அந்த பர்சன் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ எதுக்காக வெளியில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துருவான். நம்ம ஹீரோ பார்த்ததுமே நீ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அவன் அழிச்சிட்டு போக ஆரம்பிச்சிருவான். கரெக்டாக வந்து இதை நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணிடுறாரு. யாரடா அது, நம்மளால வந்து ஒருத்தன் தள்ளிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாரு. பார்த்துருவாரு தன்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவார். அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழிச்சிட்டு போயிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினை. அப்போ தான் வந்துட்டு உன்னை ரூமில் தானே இருக்க சொன்னேன், எதனால் வெளியில் வந்த, இது ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியாதா, நீ ரூம்குள்ளேயே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நான் எதுக்காக ரூம்குள்ளேயே இருக்கணும், நீங்கள் தானே வர சொன்னீங்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டை அழிச்சிட்டு வா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, அதனால தான் நான் அழிச்சிட்டு வந்தேன் பார்க்குக்கு. இப்போ சடனாக வந்துட்டு என்னை மட்டும் அழிச்சிட்டு வந்துட்டீங்களே இப்படி தனியாக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தான் இவனுக்கு புரியுது இது மாதிரி வந்துட்டு இது வந்து சியா கிடையாது, சியாவோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்போ தான் புரியுது. இவன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே எது எப்படியோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, சரி எப்படியா அவனா இருந்துக்கோ, உன்னால எங்கள் குடும்பம் அதாவது வென் ஃபேமிலிக்கு ஒன்னாலையும் உன் பாய் ஃப்ரெண்டாலையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் 2 பேரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளாக்மெயில் பண்ணிவிட்டு முதல்ல காரை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரை விட்டு கீழே இறங்குவாங்க. அப்படி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க காலில் வந்து லைட்டாக வந்து இடிச்சுப்பாங்க. அவங்களால ப்ராப்பராக நடக்கவே முடியாது, ஒரு மாதிரி நொண்டிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. அவன் இறக்கி விட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து போயிடுவான். நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டார் இல்லையா, இதுமாரி தன்னோட பிரதர் தான் வந்துட்டு நம்ம சியாவை அழிச்சிட்டு போனதை வந்து பார்த்துருப்பார் இல்லையா. நம்ம ஹீரோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து காரை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. அவரோட அண்ணனுக்கு கால் பண்ணியும் பேசுகிறாரு. இங்கே பாரு, காரை நிறுத்து, நான் உங்ககிட்ட பேசணும், உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் ஏர்போர்ட்டுக்குலாம் வந்தேன், ஆனால் வந்துட்டு உன்னை மீட் பண்ணவே முடியல, ஏன் நீ இப்படி ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை மீட் பண்ணணும், வெயிட் பண்ணு கொஞ்சம் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பிரதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடுக்குடுன்னு ஓடி வருவார். ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோட அண்ணன் கிட்ட விசாரிக்காமல் அவர் பார்த்தீங்கன்னா கார்க்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இதேமாரி அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு நம்ம சியாவை இவர் தானே அழிச்சிட்டு வந்தார், அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பதட்டமாக கேட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோட பிரதர் வந்துட்டு என்னடா என்னை நீ மீட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது, என்னை பற்றி விசாரிக்காமல் அந்த பொண்ணை வந்துட்டு தேடி பார்க்குற ஆர்வமாக விசாரிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே இன்னசென்ட்டு, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல வந்துட்டு அவளை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், நான் உன்னை வந்து வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. நீ ரொம்பவே வளர்ந்துட்டடா, பெரிய பாஸ் மாதிரி இருக்க தெரியுமா இப்போ உன்னை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். சரி எது எப்படியோ நீ எப்போ தான் வீட்டுக்கு வரதா இருக்க, ஒழுங்காக வீட்டுக்கு வா, தாத்தா வந்துட்டு உன்ட்டு பேசணும்னு நினைக்கிறாரு, ஏன் வந்துட்டு இது மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. அவனுமே சொல்லிடுவான், இதுமாதிரி அந்த ரோட்டில் தான் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், தாத்தா வந்துட்டு உன்னை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாரு, நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். இல்லை அந்த ஆளை பார்க்குற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை, நம்ம வேணா வா, நம்ம 2 பேரும் ஏதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதாவது எங்கேயாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் நான் வீட்டுக்குலாம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடுவான். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் கிட்ட பாய் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்து சடனாக கிளம்பிடுவார். அந்த ரோட்டில் போய்கிட்டே தேடிக்கிட்டே இருப்பார், எங்கடா அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தேடிக்கிட்டே இருப்பார். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நடக்கவே முடியாமல் தாங்கி நடந்துக்கிட்டு அப்படியே ரோட்டு ஓரத்தில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிப்பார். உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேரிங்காக பதட்டமாகி நம்ம ஹீரோ வந்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணிப்பார். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அவங்க அப்படியே மெந்து முடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பத்திரமா இரு, ஜாக்கிரதையாக இரு, எப்போவுமே சேஃப்டியாக இரு, எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டே இருக்காது, எப்போவுமே நான் வந்து உனக்கு காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்துடுறாரு நம்ம ஹீரோயினை. அந்த சர்வெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பயமாக இருக்குது, ஐயோ மிஸ்டர் வின் வந்துட்டா என்ன ஆகுறது, ஏன்னா அவர் ஆல்ரெடி பிளாக்மெயிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. இவர் எப்படி வீட்டுக்குள்ளே அழிச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் கிட்டே இவர் வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், இவர் வந்துட்டு இவரோட பேர் வந்துட்டு மாஸ்டர், இவர் வந்து என்னோட சீனியரு, ஸ்கூல் சீனியரு, இவரை தான் வந்துட்டு எனக்கு கால் அடிபட்டுருச்சு, அதனால் வீட்டுக்கு அழிச்சிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணார், மற்றபடி எனக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னமோ வளரிட்டு இருக்காங்க சர்வெண்ட் கிட்ட. அந்த சர்வெண்ட்டுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இதேமாதிரி வந்து மேடம் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேந்த முடிச்சுட்டு இருப்பார். சார் ரொம்பவே தேங்க்ஸ், இதுமாதிரி வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு, என் காலில் அடிபட்டுருக்கு தான், இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் பார்த்து பத்திரமா உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் துரத்துறதுலேயே குறியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பவே மாட்டார். ஏன்னா இது அவரோட வீடு தானே, அவர் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே இருப்பார். இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்க, அப்புறமா பார்த்துக்கலாம், என் ஹஸ்பண்ட் இப்போ வீட்டில் இல்லை, அவர் மட்டும் வந்துட்டாருன்னா என்ன ஆகணும், என்னால் அவர்கிட்டலாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க முடியாது, பயமாக இருக்குது, நீ கிளம்ப முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சர்வெண்ட் கிட்ட இதுமாதிரி நான் மாடிக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கையை பிடிச்சி அழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது சர்வெண்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வருவோம். உடனே நம்ம ஹீரோ முறைக்கிறத பார்த்துட்டு இல்லை நான் ஒரு பையன், நீங்கள் வந்துட்டு ஒரு பொண்ணு, நான் எப்படி உங்களுக்கு வந்துட்டு கையெல்லாம் பிடிச்சி அழிச்சிட்டு போக முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நொண்டி நொண்டி போவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தூக்கிப்பாங்க. தூக்கிக்கிட்டு நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு ரூமில் போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு வருவார். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடம் பண்ணுறாங்க, இல்லை இல்லை கீழே இறக்கி விடு இறக்கி விடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. எதனாலனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி காரில் ஒரு பர்சன் அழைச்சிட்டு வந்ததுனாலயா அவன் தான் வந்து மிஸ்டர் வென் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக்மெயில் வேறு பண்ணியிருப்பான். உன்னாலையும் உன்னோட பாய் ஃப்ரெண்டாலையும் வென் ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் உங்கள் 2 பேரையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயிலாம் பண்ணதுனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. எங்கே நம்மளால இவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ, மாஸ்டருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயப்படுவாங்க. எனக்கு விட நானே போய்க்கிறேன்னு அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரூம்க்குமே வந்துடுவாங்க. கீழே சர்வன் பார்த்தீங்கன்னா மண்டியை போட்டு பிச்சுட்டு இருக்காரு. மேடம்க்கு என்னதான் ஆச்சு, இதுமாதிரி நம்ம பாஸை பார்த்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, யாரோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த சர்வன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலம்பிட்டு இருப்பான். ஏன் இப்படி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நொண்டி நொண்டி அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ரூம்குள்ளேயுமே வராரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இவ்வளோ தைரியம், உங்கள் பாஸ் வந்தால் என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியாதா, போங்க வெளியில் போங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நேராக வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்துட்டு காட்டு உனக்கு காலில் அடிபட்டுருச்சுல அதை நான் பார்க்கணும் காட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை அதெல்லாம் காட்ட முடியாது, என் ஹஸ்பண்ட் வந்துடுவார், நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்பவே பயப்படுவாங்க. ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் உடனே கிளம்புங்க ப்ளீஸ். அது மட்டும் இல்லாமல் என் சர்வெண்ட் வேறு பார்த்துட்டான் நீங்கள் வந்ததை, அவன் ஏதாவது நினச்சிப்பான், இதுமாதிரி மேடம் ரூம்க்கெல்லாம் நீங்கள் வந்ததை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட போட்டு கொடுத்துருவான், ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ யோசிப்பார், சரி ஒரு வழியாக சொல்லிடலாமா, நம்ம தான் இவளோட ஹஸ்பண்டுங்கிற விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு கூட நம்ம ஹீரோ யோசிப்பார். ஆனாலும் சரி வேணாம், இன்றைக்கி இவளுக்கு நிறைய ஷாக்லாம் வந்து கிடச்சிருக்கு, மேபி இந்த விஷயத்தையும் நான் சொன்னேன்னா இவளுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த உண்மையை சொல்லவே மாட்டார். சரி சரி நான் கிளம்புறேன், நீ டென்ஷன் ஆகாத, தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுவார். சரி ஓகே நீங்களும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பிரதரை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி வந்துட்டு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு கால் கட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அக்கா, அதாவது ஓடி போனாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் வேறையாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ இன்னைக்கு என் தங்கச்சியை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவள் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டு, அவளை வந்துட்டு எந்த ப்ராப்ளம்லேயும் மாட்டி விட்டுறாதீங்க, அவள் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாள். சரி ஓகே நான்லாம் எதுவும் ப்ராப்ளமாக மாட்டி விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு எதுவும் கவலைப்படாதடி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் தான் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் கிட்ட கூட அவங்க அக்கா சொல்லியிருப்பாங்க இல்லையா, லவ் பண்ணுறேன் மிஸ்டர் வென் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இவங்க தான் போல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சர்வெண்ட் கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அந்த சர்வெண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. சார் எனக்கு ஒன்றுமே புரியல மேடம், எதனால் உங்களை மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வெண்ட் கேட்கும்போது நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. என்ன சார் இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க, மேடம் கிட்ட உண்மையை சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த சர்வெண்ட் கேட்கும்போது இல்லை இல்லை நான் உண்மையை சொல்கிற மாதிரி இல்லை, ஏன்னா இதுவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்குது, இதே மாதிரி வந்துட்டு நான் மாஸ்டராகவே இருக்கேன், அப்புறமா வந்துட்டு ஒரு நாள் பார்த்து வந்துட்டு இதுமாதிரி உண்மையை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே உங்கள் ஒய்ஃபு நீங்கள் ஃபன் பண்ணுறீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன, நானுமே வந்துட்டு உங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுறேன், இதுமாதிரி நானுமே வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு மிஸ்டர் வென் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வெண்ட்டுமே ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அந்த சர்வெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பார்த்து கவனிச்சுக்கிறாரு. ஏன் இதை மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை பாஸ் தான் வந்து சொன்னார், மிஸ்டர் வென் வந்து சொன்னார் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், நான் இது சொன்னேன் பாஸ் கிட்ட, இதுமாரி மேடம்க்கு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பாஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, பாஸ்க்கு வந்து உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப லவ் மேடம், அவர் தான் உங்களை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுக்க சொன்னார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஓ அப்படியா, உங்கள் பாஸுக்கு என் மேலே லவ்வா, சரி ஓகே உங்கள் பாஸ்க்கு என் மேலே லவ் அப்படின்னா எதுக்காக கல்யாணத்துக்கு வரல, ஏன் கல்யாணத்துக்கு வரல சொல்லுங்கள், இதுக்கு வந்து காரணம் சொல்லுங்கள். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, அவர் எதுக்காக என்ன பிளாக்மெயிலாம் பண்ணணும், இதுமாதிரி பிளாக்மெயில் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோட பிரதர் தான் பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியாது இல்லையா, நம்ம ஹீரோட பிரதர் தானே அவங்க மிஸ்டர் வேணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசிஸ்டண்ட்டுமே ஒன்றுமே புரியல. இல்லை அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எங்கள் பாஸ் வந்துட்டு பிளாக்மெயிலாம் பண்ண மாட்டார், மிரட்டலாம் மாட்டார், அவர் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே நான் உங்கள் பாஸை பார்க்கணும், எப்போ தான் உங்கள் பாஸ் வருவார், உங்கள் பாஸை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாஸ் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போயிருக்காரு, அவர் வந்து இப்போதைக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதானே உங்கள் பாஸ்க்கு கல்யாண டயத்தில் கூட மீட்டிங் தான் முக்கியம், இப்போ மட்டும் என்ன இங்கேயா இருக்க போகிறாரு, ஏதாவது பிஸ்னஸ் ட்ரிப்னு சுற்றிட்டு தானே இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா யாரோ வந்துட்டு டோர் வந்து தட்டிட்டு இருக்காங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா தான் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் தான் கேட்டுட்ருக்காரு. இதுமாரி உன் அக்கா படித்தால அந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் டே வந்து வரப்போகுது, அதுக்கு வந்து நீ தான் போகணும் உன் அக்காவுக்கு பதிலாக, உன் அக்கா தான் ஓடி போயிட்டாலே என்ன பண்ண முடியும், அவள் படித்த படிப்புக்கு சர்டிஃபிகேட் கூட அவளால் வாங்கிக்க முடியல, நீ தான் உன் அக்காவுக்கு பதிலாக உன் அக்கா மேலே ஆக்ட் பண்ணிவிட்டு நீ தான் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டு வரணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. முடியவே முடியாதுப்பா, அக்கா எவ்வளோ டேலண்ட், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படிப்பு படித்தா, அவளோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை நான் எப்படி போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அடம் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ தான் போய் வாங்கணும், அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமா, போலீஸ் கேஸ்லாம் ஆகிடுமா, உன் அப்பா ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறியாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி இப்படிமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பவும் போல் நம்ம ஹீரோயின் கிட்டே கெஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கூடிய சீக்கிரம் உட்காவை தேடி கண்டுபிடிச்சிடுறேன், நான் அவளை தேடிட்டு தான் இருக்கேன், நிறையா ஆளுங்களை வச்சு தேடிட்டு தான் இருக்கேன், உட்காவை கண்டுபிடிக்கவே முடியலை, நான் கூடிய சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சிட்டு இது மாதிரி வந்துட்டு உன்னோட இடத்துல வந்துட்டு அவளை உட்கார வச்சிருவேன், கவலையே படாத, அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ ஃப்ரீடமாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அக்காவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலேஜ்க்கே போயிடுறாங்க. போயிட்டு அந்த பிரின்சிபலை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதுமாதிரி கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வருவாங்களே, என் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வருவாங்கல்ல, என் அக்காவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் விசாரிச்சுட்டு இருப்பா. எல்லாருமே வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரின்சிபல் சாருமே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து வெளியில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரத்தில் ஒரு குட்டி பூனைக்குட்டி ஒன்று இருக்கும், அதை தூக்கி கொஞ்சிட்டு இருப்பாங்க. என்னாச்சு உனக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி எல்லா ட்ராமா மூவிஸ்லலாம் வர மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹீரோயின்ஸ்லாம் வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி பெட்ஸ் எல்லாம் பார்த்தா அது மாதிரி தான் இவங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வேற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாரு. அசிஸ்டன்ட் கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு, பாரு அவள் எவ்வளோ கேரிங்காக அந்த பொண்ணுக்குட்டியை வச்சுட்டு இருக்கா பாரு அப்படி இப்படின்னு ரசிச்சுட்டு இருப்பாரு. அசிஸ்டண்ட்டுமே சார் அவங்க உங்கள் ஒய்ஃபை சார் போய் சொல்லலாம்ல சார், நீங்கள் தான் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அதை சொல்லாமல் ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார், டைம் ஆகிடுச்சு நம்ம மீட்டிங் கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். நம்ம ஹீரோ கிளம்புனதுக்கப்புறம் ஒரு பர்சன் வருவான். வந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சியா அப்படின்னு சொல்லிட்டு நேமை சொல்லி கூப்பிடுவான் நம்ம ஹீரோயினை பார்த்து. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன் சின்ன யாருடா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த பர்சன் ஆல்ரெடி தெரியும் போல். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட நேம் சொல்லிலாம் கூப்பிட்றாங்க. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கண்டுபிடிச்சிடறான், ஹே நீ சியா இல்லையே, சியாவோட தங்கச்சியா நீயா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் ஆமாம் சரி வா நம்ம 2 பேரும் முதல்ல போயிட்டு ஏதாவது காஃபி குடிச்சிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்டாரண்ட்டே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஓன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் அழைச்சிட்டு வந்திருக்கான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே பெரிய ஆள் தான், ரெஸ்டாரண்ட்டில் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உன்னோட அக்காவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அவள் எப்படி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரிங்காக நம்ம ஹீரோயினோட அக்காவை பற்றிலாம் விசாரிச்சுட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கே நான் அவ்வளோ கேரிங் வேண்டி கிடக்கு என் அக்காவை பற்றி, அப்புறம் முக்கியமான விஷயம் என் அக்காவுக்கு ஒன்றும் கல்யாணம்லாம் நடக்கலை, நான் அப்புறம் வந்துட்டு ஒரு சீக்ரெட்டை சொல்கிறேன், உன்னை வந்து நம்பி தான் சொல்கிறேன், நீ வெளியில் எங்கேயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இது மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. என் அக்கா வந்துட்டு மேரேஜ்க்கு முத நாள் ஓடி போயிட்டா, வேறு வழி இல்லாமல் அப்பா வந்துட்டு அக்கா இருக்கிற இடத்துல என்ன நிற்க வச்சு மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டாரு, இப்போ வந்து அக்கா வாழ வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கேன், அக்காவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் என்னால் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த பர்சன் கிட்ட. அந்த பர்சனுமே என்ன நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற இப்படிலாமா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவன் பேசிகிட்டு இருப்பான். ஆமாம் வேறு வழி இல்லை, அப்பா தான் ரொம்பவே வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை இப்படிலாம் பண்ண வச்சுட்டாரு, இங்கே பாரு உன்னை நம்பி தான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு வெளியில் வந்து சொல்லிடாத, இது ரொம்ப ரொம்ப டாப் சீக்ரெட்டாக வச்சுக்கோ, வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என் அக்கா வந்தால் தான் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சரி சரி பரவாயில்ல சீக்கிரமாக அவங்க வந்துடுவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் வந்துட்டு மேடம் வாங்க நீங்கள் எங்கள் பாஸோட முக்கியமான ஒரு கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையில் ஃப்ளவர் பொக்கேலாம் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிப்பாங்க. கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பர்சன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிப்ஸ் கிட்ட வந்து ஃபுட்டு ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தொடச்சி வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக மீட்டிங்காக நம்ம ஹீரோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு, அவரோட அசிஸ்டன்ட் கூட. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஹெல்ப் கேட்கும்போது எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது, உன்னால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடலாம், ஆனால் இப்போ எவன் கூட உட்காந்து இழிச்சு பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவ்வளோ காண்டு. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாரு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடுவார். நம்ம ஹீரோயின் டேபிள்கிட்டயே வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கோவமாக கேட்குறாரு, உனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி தானே என்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அப்போ இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவனே ஏஞ்சி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். இது மாதிரி வந்துட்டு என்னோட நேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கையை நீட்டுவான். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கையெல்லாம் நீட்ட மாட்டார். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ஷோல்டரில் கை போட்டுட்டு, எது நான் உனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம், நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், இங்கே பிறகு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, சொதப்பிடாத, இவன் முன்னாடிலாம் சொதப்பிடாத, இவன் முன்னாடி ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இவன் என்ன சடனாக இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி பேந்த பேந்த முடிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதோடு இந்த எபிசோட் முடிஞ்சிடுது.